Welcome to Young Asia Television. வழங்குபவர்கள் தேசிய விஞ்ஞான மன்றம். தேசிய விஞ்ஞான மன்றத்துடன் இணைந்து நாம் உங்களுக்கு வழங்குகின்ற வாழும் வையகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் வாழுகின்ற இந்த பூமி கோள் மண்டலத்தில் உள்ள ஏனைய கோள்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறியதாக காணப்பட்டாலும் கூட அது மிகவும் விந்தியான முக்கியமான ஒரு கோளாக காணப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன? நுண்ணங்கிகள், பயிர்கள், விலங்குகள், பறவைகள் என உயிரினங்களும், சமவெளிகள், பாலைவனங்கள், பனிமண்டலங்களும் காணப்படுகின்றதோடு மதிநுட்பம் மிக்க மனித இனமும் எமது பூமியில் வாழ்வதே இதை மிக முக்கியமான ஒரு கோளாக ஆக்குகின்றது. பால்வலி என்னும் முழு தொகுதியில் நீலத்தால் அலங்கரித்த உலகம் இது. ஒரே ஒரு உயிருலகம், தாவரத்தால் உயிர்த்த உலகம் நமக்காகவே. வெடிக்கும் நெறிமலைகளுண்டு, அடித்து செல்லும் வெள்ளமுண்டு, சுழன்றடிக்கும் சூறாவளியுண்டு, பூவி நுழையும் எரிகற்களுண்டு. உலக ரகசியங்கள் நிறை உண்மை தெரிய வேண்டியவை. இயற்கையின் நியதிகள் என்ற மட்டும் தெரிந்து கொள்வோம் இதை. வாழும் வையகம். எமது புவியின் வரலாற்றை பற்றி பார்க்கின்ற போது கடந்த 6000 வருடங்களுக்கு முன்னரான தகவல்கள் பெரிதும் விளக்கமளிப்பதாக இல்லை. விஞ்ஞானிகள் இன்றிலிருந்து 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே நாம் வாழும் இந்த பூமி உருவாகியதென்று நம்புகிறார்கள். இயோசின் யுகத்தில் வானர இனம் உருவாகிய வேளையில் ஒலிகோசின் யுகத்திலேயே மனிதகுலம் ஆரம்பமாகியது என்று கருதப்படுகின்றது. இதற்கு பின்னர் பல்வேறு யுகங்களாக காலம் உருண்டோடிய பின்னர் ஹோலோசின் யுகம் ஏற்பட்டது. அதுவே நவீன மனித யுகம் என்று கூறப்படுகின்றது. நவீன மனிதனின் யுகம் ஆரம்பமாகியது முதல் சிறிது சிறிதாக மனிதன் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்ல ஆரம்பித்தான். நல்லது, மேலதிகம் பேசுவதற்கு முன்னர் இன்றைய நிகழ்ச்சியின் அம்சங்கள் இவைதான். தேசிய விஞ்ஞான மன்றம், ஆய்வுகளுக்கான உதவி, பாடசாலை நிகழ்ச்சி திட்டங்கள், எதிர்கால இலக்குகள். உலகின் வரலாற்றை பற்றி பேசுகின்ற போது நாம் அதனை பல யுகங்களாக பிரித்து பேச பழகியுள்ளோம். கற்காலம், வேட்டையாடும் காலம், கால்நடை வளர்ப்பு யுகம் என பல யுகங்களை கடந்து மனிதன் விவசாய யுகத்தை அடைந்தான். விவசாய யுகத்தை மனிதன் அடைந்ததன் பின்னரே அவனது வாழ்க்கையில் பல சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. அத்தோடு சமூக வாழ்க்கையில் மட்டுமன்றி குடும்ப வாழ்க்கையிலும் கூட இவன் பல முன்னேற்றங்களை எட்டக்கூடியதாக இருந்தது. விவசாய யுகத்தில் நிலத்தை தோண்டுவதற்காக மரத்தினாலான உளியை பயன்படுத்திய மனிதன் அதன் அடிப்படையிலேயே உழவு சாதனங்களை நிர்மாணித்தான். இந்த உழவை மையமாக கொண்டு அதற்கென ஒரு கலாச்சார பின்னணி உருவாகியது. இதை அடுத்து மனிதனின் முன்னேற்றத்தில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு லீவர், ரோலர் மற்றும் சில்லு ஆகியன பின்வரும் யுகங்களின் மனிதனின் தயாரிப்புகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. இவற்றின் மூலம் மனிதன் கைத்தொழில் விஞ்ஞான துறையில் அடைந்த முன்னேற்றத்தை நாம் கண்கூடாக பார்க்கலாம். வரலாற்றிலே மனிதன் பல முன்னேற்றங்களை அடைந்துள்ளான். நேரத்தை முகாமைப்படுத்தி கையாள பழகிக்கொண்டான். கிராமங்களை, நகரங்களை உருவாக்கினான். சட்ட சம்பிரதாயங்களை உருவாக்கினான். இவற்றின் மூலம் தமது வாழ்க்கையை திட்டமிட்ட முறையில் அவனால் அமைத்து கொள்ள முடிந்தது. இதை அடுத்து விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் அடிப்படையாக கொண்ட கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. இதனால் எமது உலகம் அதியுயர் கைத்தொழில் யுகத்தை அரவணைத்துக் கொண்டது. எப்போதுமே புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் காட்டி வந்த மனிதன் உலகில் பெரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டான்.
கைத்தொழில் புரட்சியுடன் மனிதனின் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மேலும் வேகமடைந்தன. இத்தகைய புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் உலக மகா யுத்தங்கள் மற்றும் கருத்து மோதல் யுத்தங்கள் ஆகியன ஏற்படுவதற்கும் இந்த முன்னேற்றம் வழிவகுத்தது. உலகின் பல்வேறு நாடுகளிலும் அரசாங்கத்துறை மட்டுமன்றி தனியார் துறையும் இந்த பரிசோதனைகளுக்காக தங்களின் பூரண அனுசரணையை வழங்கியதற்கான முக்கிய காரணம் அது நாட்டின் முன்னேற்றமேயாகும். கடந்த காலங்களில் பல்வேறு நாடுகள் உலகில் விஞ்ஞானத்தை முன்னேற்றுவதற்கு முன்னுரிமை கொடுத்தன. இதை அடுத்து உலகின் முன்னேற்றத்திற்கு ஏதுவான பல கண்டுபிடிப்புகள் படைக்கப்பட்டன. அத்தோடு பல நாடுகள் பலம் வாய்ந்த நாடுகளாகவும் உருவாக்கம் பெற்றன. எனினும் எமது நாட்டிலே விஞ்ஞான துறையை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளும் முன்னுரிமைகளும் மிகவும் குறைவாகவே காணப்பட்டன. எனினும் தற்போது எமது நாட்டு அரசாங்கம் விஞ்ஞான துறையை முன்னேற்றுவதற்கான அனுசரணையை வழங்க முன்வந்திருப்பது மிகவும் விசேடமான ஒரு விடயமாகும். இலங்கையில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் மற்றும் புதிய தயாரிப்புகளுக்கு பிரதானமாக அனுசரணை அளிக்கும் அரசு ஸ்தாபனமாக தேசிய விஞ்ஞான மன்றம் விளங்குகின்றது. தேசிய விஞ்ஞான மன்றம் 1994ஆம் ஆண்டிலேயே ஆரம்பமாகியது. 11ஆம் இலக்க விஞ்ஞான தொழில்நுட்ப அபிவிருத்தி சட்டத்தினூடாகவே இது ஏற்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்படுவதற்கு முன்னர் அது இயற்கை வளங்கள் இயக்க சக்தி விஞ்ஞான அதிகார சபையின் கிளை நிறுவனமாக இயங்கி வந்தது. எனினும் இது 1968ஆம் ஆண்டில் ஆரம்பமாகிய போது தேசிய விஞ்ஞான கவுன்சில் என்று அழைக்கப்பட்டது. அடிக்கடி பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் இந்த அமைப்பு விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்திற்கு சிறந்த பங்களிப்பை வழங்கிய ஒரு ஸ்தாபனம் என எம்மால் கூற முடியும். இந்த தேசிய விஞ்ஞான மன்றம் ஒரு அரசாங்க அமைப்பாகும். விஞ்ஞான தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் இது ஏற்படுத்தப்பட்டது. விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் அபிவிருத்தி செய்து அதனை எமது நாட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய முறையில் செயற்படுத்துவதே எமது பணியாகும். நாட்டிற்கு புதிய அறிவுறுத்தலை ஏற்படுத்துதல், அதற்காக புதிய தகவல்களை கண்டுபிடிப்பதற்கு நாம் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த ஆய்வுகளை நடத்துவதற்கு விசேட பயிற்சி பெற்ற குழுக்கள் நமது நாட்டில் இருக்கின்றன. இதில் அந்த அளவுக்கு அதிகமானோர் இருக்கவில்லை. சுமார் 5000 பேர் வரை இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊக்கமளித்து பல்வேறு சலுகைகளையும் பெற்றுக் கொடுத்து நிதியுதவிகளையும் செய்து நாம் ஆய்வுகளை நடத்துமாறு அவர்களிடம் கேட்கிறோம். நாங்கள் மேலே குறிப்பிட்ட விடயங்களை பல்வேறு பிரிவுகளினூடாக செயற்படுத்துகின்றோம். ஆய்வு பிரிவு இலங்கை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த அமைப்பு மிகவும் அவசியமாகும். விஞ்ஞான ரீதியிலான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும். இது பல்வேறு அமைப்புகளின் கீழ் செயற்படுகின்றது. துணிப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்ளும் செயற்பாடு, பிரதான ஆய்வு செயற்பாடு, ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான புலமை பரிசில், ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான அதிவேக புலமை பரிசில், ஆய்வுக்கு தேவையான பொருட்களை வழங்குதல், உதிரிப்பாகங்களை வழங்குதல், தேசிய கல்வி நிறுவனத்தின் ஊடாக ஆய்வை மேற்கொள்ள வாய்ப்பை பெறும் விஞ்ஞானிகளுக்காக NSF விருதுகளை வழங்குதல். தொழில்நுட்ப பிரிவு நாட்டில் தொழில்நுட்பத்தை அபிவிருத்தி செய்து அதனை முன்னெடுத்துச் செல்லுதல். சமூகத்திற்கு மட்டுமன்றி தொழில்துறைக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துதல். நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தல். ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்படும் அறிவை தொழில்நுட்ப செயற்பாடுகளாக மாற்றுதல். நவீன தொழில்நுட்பத்தை சமர்ப்பித்தல் மற்றும் அது தொடர்பான செயற்பாடுகளை தொடர்புபடுத்தல் உட்பட புதிய தொழில்நுட்பம் பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்கான நிலையம். தொழில்நுட்பத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் அமைப்பு. இதன் கீழ் இவை அனைத்தும் செயற்படுத்தப்படுகின்றன. விஞ்ஞானத்தை பிரச்சாரம் செய்வதற்கான பிரிவு எல்லோருக்கும் விஞ்ஞானம், இதுவே இந்த அமைப்பின் தொனிப்பொருள். மக்களுக்கு நாளாந்த வாழ்க்கைக்கு தேவையான விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவை புகட்டி அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அதன் மூலம் பொருளாதார அபிவிருத்திக்கு வழிவகுப்பதே இதன் குறிக்கோளாகும். இதற்காக பல்வேறு கருத்தரங்குகள், பயிற்சி பாசறைகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். பாடசாலைகளுக்குள் விஞ்ஞான சங்கங்களை ஏற்படுத்துதல், விஞ்ஞானம் தொடர்பான நூல்களை வெளியிடுதல்,
விஞ்ஞானம் தொடர்பான எழுத்தாளர்களின் திறமையை மேலும் முன்னேற்றுவது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் உட்பட உலக விஞ்ஞான தினத்தை நினைவு கூறுதல் போன்ற செயற்பாடுகள் உள்ளடக்கப்படுகின்றன. இவை தொடர்பாக வாழும் வையகம் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நடாத்துவதும் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. சர்வதேச தொடர்பு பிரிவு பல்வேறு நாடுகளிலும் இலங்கையிலும் உள்ள விஞ்ஞான சங்கங்களுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஊக்கமளித்தல், இலங்கை விஞ்ஞானிகளுக்கு பல்வேறு வெளிநாட்டு கருத்தரங்குகள் பயிற்சி பாசறைகளில் கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை அளித்தல் போன்ற சர்வதேச செயற்பாடுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்தல் இந்த பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றது. சர்வதேச விஞ்ஞான சபை மரபணு, உயிரணு, விஞ்ஞானம் ஆகியவை தொடர்பான சர்வதேச நிலையம், விஞ்ஞானம் தொடர்பான யுனெஸ்கோ கவுன்சில், 3வது உலக விஞ்ஞான நிலையம் ஆகிய பல்வேறு அமைப்புகளுக்கு இடையில் தொடர்புகளை ஏற்படுத்துதல், அத்துடன் யுனெஸ்கோ அமைப்புடன் மனித மற்றும் மனித அமைப்பின் தேசிய கவுன்சிலின் பிரதான அமைப்பாகவும் தேசிய விஞ்ஞான நிலையத்தின் தெற்காசிய கடற்கரை வலய திட்டத்தின் நிலமும் கடலும் பற்றிய செயற்பாடு தொடர்பான நிகழ்ச்சி ஆகிய பணிகளையும் இந்த பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. விஞ்ஞான கொள்கை ஆய்வு பிரிவு. இப்பிரிவின்படி விஞ்ஞான தொழில்நுட்ப திறன் பற்றிய புள்ளிவிவர களஞ்சிய சாலை ஒன்றை நிர்வகித்தல் உட்பட விஞ்ஞான தொழில்நுட்ப புள்ளி விவரங்களை சேகரித்தல், அவற்றை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் நாட்டிற்கு தேவையான விஞ்ஞான தொழில்நுட்ப கொள்கையை தயாரிப்பதற்கு அவசியமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இந்த பிரிவு நடவடிக்கை எடுக்கின்றது. தேசிய விஞ்ஞான நிலையத்தில் பெயர்களை பதிவு செய்வதன் மூலம் பல்வேறு நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு விஞ்ஞானிகளுக்கு கிடைக்கின்றது. இத்துடன் தற்போதுள்ள தேவைகளை இனங்கண்டு இவை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் இந்த பிரிவு நடவடிக்கை எடுக்கின்றது. தேசிய விஞ்ஞான நூல் நிலையமும் வள நிலையமும். இந்த பிரிவு விஞ்ஞான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை நாடெங்கிலும் தெரியப்படுத்தும் பணியை நிறைவேற்றுகின்றது. விஞ்ஞானிகளுக்கு தேவையான விஞ்ஞான தொழில்நுட்ப தகவல்களை பெற்றுக் கொடுப்பதற்காகவே இது ஏற்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் தேசிய மட்டத்தில் தகவல் புள்ளிவிவர களஞ்சிய சாலைகள் பலவும் இந்த நிலையத்தினூடாக நடாத்தப்படுகின்றன. இத்துடன் வெளிநாட்டு புள்ளி விவரங்களை சேகரித்து பதிவு செய்வதற்கும் வழிவகுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கைவசம் இல்லாத பல்வேறு அறிக்கைகள் மற்றும் தகவல்களை வெளிநாட்டு நூலகங்கள் மற்றும் தகவல் நிலையங்களில் இருந்து பெறுவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதும் இந்த நிலையத்தின் பணியாக உள்ளது. தேசிய விஞ்ஞான மன்றத்தின் கீழ் செயற்படும் மேலே குறிப்பிட்ட அமைப்புகள் பற்றிய மேலதிக தகவல்களை பெற 011 2 69 6771 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது www.nsf.ac.lk ஆகிய இணையதளத்தின் மூலமோ மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். செய்கிறோம் எனும் வார்த்தை மட்டும் போதாது. செய்தவற்றை எம்மால் நிரூபிக்கவோ அல்லது எடுத்து வெளியில் காட்டவோ முடியுமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் எம்மால் முடியும் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். அந்த வகையில் பாடசாலை மட்டத்தில் செயற்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். தேசிய கல்வி நிலையத்தின் அனுசரணையுடன் இதுவரை பாடசாலைகளில் இத்தகைய பல திட்டங்கள் அமுலாக்கப்படுகின்றன. தேசிய விஞ்ஞான மன்றம் கிராம மட்டத்திற்கு விஞ்ஞானத்தை எடுத்துச் செல்ல விரும்புகிறது. இவ்விதம் விஞ்ஞானத்தை கிராமத்திற்கு எடுத்து செல்வதாயின் கிராம மக்களுடன் ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும். அந்த பாலமாகவே தேசிய விஞ்ஞான மன்றம் அமைய வேண்டும். உங்கள் பாடசாலையும் விஞ்ஞான நடவடிக்கைகளில் ஈடுபட அக்கறை காட்டுவதாயின் 011 2 675 017 என்ற தொலைபேசி இலக்கத்தினோடு தேசிய விஞ்ஞான மன்றத்துடன் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். விஞ்ஞானிகள் பல்வேறு ஆய்வுகளை ஆராய்ச்சிகளை மேற்கொள்கின்றனர். இந்த ஆராய்ச்சிகள் மூலம் எமது நாட்டிற்கு ஏதாவது பயன் கிடைக்கின்றதா என்பது குறித்து நாம் நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது தொடர்பில் உதவிகளை பெற
தேசிய விஞ்ஞான மன்றத்தின் ஆய்வு பிரிவிற்கு செல்வது சிறந்ததொரு விடயமாகும். ஆய்வுகளுக்காக நிதியுதவி பெற்ற விஞ்ஞானியான திருமதி தேவிகா டி கொஸ்தா தமது ஆய்வுகளை தற்போது பூர்த்தி செய்துள்ளார். தேசிய விஞ்ஞான மன்றத்தின் நிதியுதவியுடன் வாழைக்குலைகளை வெட்டிய பின்னர் தோன்றக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவது பற்றி விஞ்ஞான ரீதியில் ஆய்வொன்றை செய்வதே இதன் முக்கிய குறிக்கோளாகும். இந்த நோயை இல்லாமல் செய்வதற்கு பூஞ்சனம் அளிக்கும் ரசாயனமே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதன் மூலம் சுற்றாடலுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு, அதனை பயன்படுத்துவோருக்கு ஏற்படக்கூடிய பயனற்ற விளைவுகள் ஆகியவற்றை பரிசீலனை செய்து நாம் ஒரு மாற்று வழியாக தாவரவியல் விஞ்ஞான செயற்பாடாக இந்த நோய்களை இல்லாமல் செய்ய முடியுமா என்று ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதாவது இந்த செயற்திட்டம் பற்றி விளக்குவதாயின் ஏதாவது ஒரு கிருமியை அழிப்பதற்கு இன்னும் ஒரு கிருமியை பயன்படுத்தும் முறையே இது. விஞ்ஞான ரீதியிலான ஆய்வுகள் 32 வெவ்வேறு வகையான பாக்டீரியாக்கள் மூலம் வெட்டப்பட்ட வாழை குலைகளுக்கு நோய்கள் தோன்றுகிறது என்பதை நாம் கண்டுபிடித்தோம். இவற்றை இல்லாமல் செய்யக்கூடிய வழி இருக்கிறது என்பதையும் நாம் கண்டுபிடித்தோம். அதன் அடிப்படையில் நாம் இயற்கையாகவே வாழைப்பழத்தின் தோலில் உள்ள கிருமிகளை பயன்படுத்தி அதன் மூலம் இந்த வாழைக்குலைகளுக்கு நோய் உண்டு பண்ணக்கூடிய கிருமிகளை நாசமாக்குவதற்கான வழியை கண்டுபிடித்து வருகிறோம். இதன் அடிப்படையில் வெற்றிகரமான முறையில் இந்த நோய்களை இல்லாமல் செய்வதற்கான 4 வகையான பாக்டீரியாக்களை நாம் கண்டுபிடித்துள்ளோம். இதன் மூலம் வாழைப்பழங்களில் ஏற்படக்கூடிய நோய்களில் 75% குணப்படுத்த முடியும் என்று நமது ஆய்வுகள் மூலம் ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது. රත් කරන ලද වතුරේ මිනිත්තු 3ක් ගිල්වා තබන ලද 90 சென்டிகிரேடில் சூடாக்கப்பட்ட தண்ணீரில் இந்த பாக்டீரியாவை அழிக்கும் ரசாயனத்தை 5 நிமிடம் தெளித்தால் 90% இந்த நோய்களை குணமாக்க முடியும். පමණ මර්ධනය කරගන්න පුළුවන් බව අපට පෙනී ගියා. உலக வரலாற்றிலே நாம் யுத்தத்தை விரும்பாவிட்டாலும் கூட யுத்தம் இடம்பெறுகின்ற நாடுகளில் தொழில்நுட்ப முன்னேற்றம் அதிஉயர் மட்டத்தில் காணப்படுகின்றது. எமது நாட்டில் இந்த முன்னேற்றம் காணப்படாத போதும் சமீப காலத்தில் இந்த துறையில் பல முன்னேற்றங்களை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜூன் மாதத்தில் தான் நான் இலங்கைக்கு வந்தேன். எனினும் அக்டோபர் டிசம்பர் மாதம் அளவில் தான் தேசிய கல்வி நிலையத்தின் உதவி எனக்கு கிடைத்தது. டிசம்பர் மாதம் முற்பகுதியில் நான் பரிசோதனைகளை ஆரம்பித்தேன். 2005 நடுப்பகுதியில் பரிசோதனைகளை பூர்த்தி செய்தேன். எங்காவது சிவில் யுத்தங்கள் ஏற்பட்டு முடிந்த பின்னர் அப்பிரதேச மக்களின் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக யுத்தத்தின் போது புதைக்கப்பட்ட நிலக்கண்ணி வெடிகளை நாம் அகற்ற வேண்டும். இலங்கை போன்ற நாடுகளில் நாங்கள் கைகளினால் தான் இந்த கன்னிவெடிகளை அகற்ற வேண்டும். ஆனால் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் இயந்திர மனிதர்களை உருவாக்கி அம்மனிதர்களை அனுப்பியே பாலைவனங்களிலும் எரிமலைகளை சார்ந்த பிரதேசங்களிலும் விஞ்ஞான ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். இலங்கை, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு இந்த செயற்பாடு பொருத்தமற்றது. 3ஆம் உலக நாடுகளில் விஞ்ஞான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் பொருத்தமாக இல்லை. ඒ වගේ තුන්වෙනි ලෝක රටවල පරීක්ෂණ නොකරන නිසා இலங்கையின் வடகிழக்கு பிரதேசங்களுக்கு அதன் உஷ்ண நிலைக்கும் காலநிலைக்கும் பொருத்தமான இயந்திர மனிதர்களை அல்லது ரோபோக்களை தயாரிப்பது பற்றியும் நாம் ஆய்வுகளை நடத்துகிறோம். மனிதர்கள் கைகளினால் மெதுவாக நிலக்கண்ணி வெடிகளை அகற்றுகிறார்கள். தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். ඒක නිසා අපි හිතුවත් එහෙම දැන් ලංකාවේ තියෙනවා
අපි දල වශයෙන් විශ්වාස இலங்கையில் சுமார் 30 லட்சம் முதல் 35 லட்சம் வரையிலான நிலக்கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. අවුරුදු 15ක් හෝ 20ක් විතර යනවා හරියට අයින් நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த கண்ணி வெடிகளை அகற்றுவதற்கு குறைந்தபட்சம் 15-20 வருடங்கள் எடுக்கும். இன்று நாம் டோசர்கள் போன்ற வெளிநாட்டு தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துகிறோம். උතුරු නැගෙනහිර ගොවිතැන් කරන්න පුළුවන් இலங்கைக்கு பொருத்தமற்றது. அது இலங்கைக்கு பொருத்தமற்றது. நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள விளைச்சல் நிலங்களில் ஆழம் 8 முதல் 10 அங்குலம் வரையிலேயே இருக்கிறது. இந்த மண்ணை முற்றாக அகற்றிவிட்டால் விவசாயிகளுக்கு கீழே இருப்பது சுண்ணாம்பு கற்கள் தான். இவ்விதம் டோசர்கள் மூலம் அகற்ற எத்தனிக்கும் போது அது கண்ணி வெடிகளை விட அதிக பாதிப்புகளை அப்பகுதி மக்களுக்கு ஏற்படுத்துகிறது. நாங்கள் கூடிய வரையில் மேலே உள்ள மணல் பரப்பை அகற்றாமலேயே மென்மையாக கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கான தொழில்நுட்ப யுக்தியை கையாள முயற்சிக்க வேண்டும். ஆகவே மேலே உள்ள மணலை அகற்றாமல் கண்ணிவெடிகளை எடுப்பதற்கான யுக்திகளை கையாள முயற்சிக்க வேண்டும். இதை நாங்கள் தான் செய்ய வேண்டும். அப்பகுதியில் உள்ள கால்நடைகள் நடப்பது போன்ற இயந்திர மனிதர்களை, அதாவது ரோபோ இயந்திரங்களை தயாரிப்பது நல்லது என்று நாம் நினைக்கிறோம். அப்படியான ரோபோக்களை தயாரித்தால் அது வடக்கு கிழக்கு பிரதேசத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் முரளி என்ற ரோபோவை தயாரித்தோம். இந்த ரோபோவுக்கு 4 கால்கள் இருந்தாலும் ஒரே ஒரு மோட்டரிலேயே அது இயங்குகிறது. ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட டைட்டாங் ரோபோ 2 கால்களில் நடக்கிறது. அதில் ஒவ்வொரு இணைப்புக்கு ஒரு மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. அதை தயாரிப்பதற்கு அதிக பணம் செலவாகும். அத்துடன் அதன் எடையும் அதிகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் தயாரித்துள்ள ரோபோ 7 கிலோவுக்கு கூடிய எடையை கொண்டிருக்கவில்லை. ரோபோவின் எடை 7 கிலோவுக்கு அதிகமாக இருந்தால் நிலக்கண்ணி வெடியின் மீது ரோபோ செல்லும் போது கண்ணி வெடி வெடித்து ரோபோவும் சிதறிவிடும். இது எமது நாட்டிற்கே பொருத்தமான ஒரு திட்டம். ஆகவே 2003 ஜூன் மாதம் முதல் நாம் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டோம். நாம் இதனை சந்தைக்கு அறிமுகம் செய்யக்கூடிய கட்டத்தை அடைந்துள்ளோம். இது சம்பந்தமாக ஜினசேன என்ஜினியரிங் டெக்னாலஜி என்ற உள்ளூர் கம்பெனியும் ரின்சன் லெபோரட்டரி என்ற விருது பெற்ற நிறுவனமும் செயற்படுகிறது. ඒකත් award winning company. ඒගොල්ලෝ microprocessor එක පැත්ත කරනවා. ජිනසේන engineering இயந்திரவியல் செயற்பாடுகளை செய்கிறது. மெக்கானிக்கல் පැත්ත කරනවා. ඒ දෙක විශ්වවිද්‍යාලය மொரட்டுவை பல்கலைக்கழகம் இது தொடர்பான கணித முரண்பாடுகளை தீர்த்து வைப்பதிலும் மென்பொருள் நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறது. දියුණු කිරීම අපි කරනවා. நாம் தினசேன பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தினர் மொரட்டுவை பல்கலைக்கழகம் தயாரித்த முரளி என்ற ரோபோவை மேலும் திருத்தி அமைப்பதற்கு ஒத்துழைப்பை வழங்குவதே எமது நோக்கமாகும். இதில் பல்கலைக்கழகத்தில் இருந்த வசதிகளை பயன்படுத்தி இந்த ரோபோ முதலில் தயாரிக்கப்பட்டது. ஆனால் எமது நிறுவனத்தில் நல்ல அனுபவம் மிக்க உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். இதனை நாம் ஒரு தேசிய பணியாக கருதுகிறோம். ரோபோவை தயாரிப்பதற்கான சகலவிதமான நிதியுதவியையும் வழங்கியதுடன் இது தொடர்பான தொழில்நுட்ப நடவடிக்கைகளை மேலும் தனியார் துறையினர் மேற்கொள்வதற்கான செலவினையும் தேசிய விஞ்ஞான மன்றம் வழங்கியுள்ளது. விஞ்ஞான துறையையும் தொழில்நுட்ப துறையையும் மக்களுக்கு அறிமுகமாக்குவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள் மட்டுமன்றி நாட்டின் மேம்பாட்டிற்காகவும் தேசிய விஞ்ஞான மன்றம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் போது எமக்கு இந்த தகவல்கள் கிடைத்தன. துணைப்பொருட்களின் கீழ் விசேட பரிசோதனைகளை செய்யும் செயற்பாட்டை இவ்வாண்டில் ஆரம்பித்தோம். சுருக்கமாக கூறுவதாயின் சுமார் 2-3 தொழிற்பொருட்களை எடுத்துக்கொள்வோம். தொற்றக்கூடிய தொற்றாத நோய்கள் என்பது ஒரு தொனிப்பொருள். கிராமிய சங்வர்தன சந்தா தாக்ஷணே கிராம அபிவிருத்தி தொடர்பான விஞ்ஞான தொழில்நுட்ப முறை என்பதும் உணவில் தன்னிறைவு பெறுவதற்கான மாற்று வழி செயற்பாடுகள் என்பதும் ஏனைய துணைப்பொருட்கள் ஆகும். இந்த ஆய்வுகளின் பலன் இன்னும் 3-4 வருடங்களில் எங்களுக்கு கிடைக்கும். இந்த முடிவுகள் நேரடியாக நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் விவசாயத்துறையின் வளர்ச்சிக்காகவும் எம்மால் பயன்படுத்த முடியும். அதற்கென ஒரு விசேட வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அத்துடன் விஞ்ஞானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் திட்டம் ஒன்றையும் ஆரம்பித்திருக்கிறோம். இப்போது பாடசாலை பிள்ளைகள் விஞ்ஞான பாடங்களிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதை நாம் அவதானிக்கிறோம். தொழில்நுட்ப அறிவை மற்றவர்களுக்கு புகட்டும் வேலை திட்டம் ஒன்றையும் நாம் ஆரம்பித்துள்ளோம். විශේෂ වැඩසටහනක් අපි ආරම්භ කරලා තියෙනවා. තුන්වෙනිව මට කියන්න කැමති තාක්ෂණය விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சின் விதாதா என்ற திட்டத்தின் கீழ் இதனை மேற்கொண்டுள்ளோம். இதன் மூலம் கிராமத்தின் விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவை மேலும் முன்னேற்றலாம்.
இவை மூன்றுடன் நாம் இன்னும் ஒரு புதிய வேலை திட்டமான நனோ தொழில்நுட்பம் பற்றிய திட்டத்தையும் ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளோம். කරන්න ගමට තාක්ෂණය දීමේ වැඩසටහන තව තවත් දියුණු කරන්න. ඔය තුන තමයි මම හිතන්නේ වැඩියෙන්ම කියන්න බලාපොරොත්තු වෙන්නේ මම මේ වෙලාවේදී. ඊට අනතුරුව අපේ அத்துடன் நனோ தொழில்நுட்பம் மட்டுமன்றி உயிரியல் தொழில்நுட்பம் பற்றிய விசேட பயிற்சி அளிக்க நாம் உத்தேசித்திருக்கின்றோம். எமது விஞ்ஞானிகளுக்கு விசேட பயிற்சி அளித்து அவர்கள் மூலம் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள உள்ளோம். அதற்கென தேவையான உதவிகளையும் நாங்கள் வழங்குவோம். අපි ඉදිරි කාලය තුළදී බලාපොරොත්තු වෙන අපේ විද්‍යාඥයන්ට විශේෂ පුහුණු ලබා දීලා ඒගොල්ලන්ට ඒ අවශ්‍ය කටයුතු කිරීම සඳහා ආධාර උපකරණ ලබා දෙනවා. சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் குறித்து ஆய்வுகள் நடாத்தி அத்துடன் தமது சிந்தனைகளையும் ஒன்றிணைத்து மனிதன் தோன்றிய காலம் முதல் விஞ்ஞானம் படிப்படியாக வளர்ந்து வந்திருப்பதை இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் நாம் கண்டறிந்தோம். அத்தோடு இதன் மூலம் தோன்றிய பல கண்டுபிடிப்புகளின் ஊடாக உலகில் பல பலம் வாய்ந்த வல்லரசுகள் தோன்றியிருக்கின்றன. அதே நேரம் எமது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு எமது நாட்டின் எதிர்காலத்தை உன்னத நிலைக்கு கொண்டு போகலாம் அல்லது கொண்டு போக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வாழும் வையகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். வழங்குபவர்கள் தேசிய விஞ்ஞான மன்றம்.